நம்மள நிறைய பேருக்கு பிடிச்ச பன்னீர் வச்சு தாபா ஸ்டைல் பன்னீர் புரிஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசையிலையும் ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு கேப்சிகம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா பச்சை வாசனை போனோடனே துருவி வச்சுருந்த பன்னீர் இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலாலாம் பன்னீரில் இறங்கினோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டு இறக்குனா தாபா ஸ்டைல் பன்னீர் புரிஜி ரெடி. இந்த டிஷ் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மாம் டாட்டர் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.